ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம டெர்ம் 2 சாப்டர் 2 மெஷர்மென்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த பொசிஷன் ஆஃப் டெசிமல் பாயிண்ட் அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்மாலர் யூனிட் டு லார்ஜர் யூனிட் அண்ட் வைஸ் வெர்சா. இதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதான். அதை நான் மார்க் பண்ணிடுறேன். இதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். செகண்ட் என்ன பார்க்க போறோம்னா, டு டூ த 4 ஃபண்டமெண்டல் ஆப்பரேஷன்ஸ் ஆன் குவான்டிட்டிஸ் ஆஃப் டிஃபரெண்ட் யூனிட்ஸ். ஸோ இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, டு ரீட் டைம் இன் a clock and convert the 12-hour format to 24-hour format and vice versa. The third point. Fourth point என்னன்னா, to find duration between two given time instances. Fourth, last point என்னன்னா, to do conversion of units of time. ஸோ இதெல்லாம் தான் பார்க்கணும். பேசிக்காக லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் தான். ஸோ இது சும்மா ஒரு பிரீஃப் சம்மரி மாதிரி. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்துடலாம். ஸோ பேசிக் மெட்ரிக் யூனிட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ பேசிக் மெட்ரிக் யூனிட்ஸ் ஆர் மீட்டர், லிட்டர், கிராம், செகண்ட்ஸ் அண்ட் so on. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் மெட்ரிக் யூனிட்ஸ். நிறைய இருக்கு. ஸோ பேசிக்காக இது இந்த நாலு தான் பார்க்க போகிறோம். மீட்டர் பார்ப்போம், லிட்டர் பார்ப்போம், கிராம் பார்ப்போம், செகண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ அது தவிர நிறைய இருக்கு. ஆனால் அது இந்த சாப்டர்ல வருமானு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டெசிமல் சிஸ்டம் விச் இஸ் ஈஸியர் டு கன்வெர்ட் ஃப்ரம் ஒன் யூனிட் டு another. We use கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் டு மெஷர் லென்த். ஸோ இதெல்லாம் தான் லென்த்தை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வேணால் கொஞ்சம் குட்டியாக வைக்கிறேன். ஓகே, கிலோகிராம், கிராம், மில்லிகிராம் இஸ் யூஸ் ஃபார் மெஷரிங் வெயிட் அண்ட் கிலோ வெயிட் ஆகலாம். ஸோ கிராம்ஸ் யூஸ் பண்ண பேசிக்காக இது பேஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. மீட்டர் வந்து பேஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேஸ் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணிப்பீங்க. சென்டின்னு போட்டுப்பீங்க, இல்லை மில்லின்னு போட்டுப்பீங்க, இல்லை கிலோன்னு போட்டுப்பீங்க. அதே மாதிரி இங்கேயும் பேஸ் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிராம்னு இருக்கும். அப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னாடி சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் போட்டுப்பீங்க. கிலோன்னு போட்டுப்பீங்க, இல்லை மில்லின்னு போட்டுப்பீங்க. ஸோ கிலோகிராம், கிராம், மில்லிகிராம்ஸ் ஆர் யூஸ் ஃபார் மெஷரிங் வெயிட்ஸ். கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் லென்த். இதான் பேசிக் ஐடியா. அப்புறம் லிட்டர் வந்து கிலோ லிட்டர், லிட்டர், மில்லி லிட்டர் இஸ் யூஸ் ஃபார் மெஷரிங் வால்யூம். அவ்வளோதான். ஸோ இது வந்து வால்யூம் மெஷர் பண்ண. இதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணுவோம்? ஷாப்ஸில் யூஸ் பண்ணுவோம், ஸ்கூலில் யூஸ் பண்ணுவோம், ஆஃபீஸில் கூட யூஸ் பண்ணுவோம், ரயில்வேஸில் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கான். An eye blink represents a second. Heartbeats are counted per minute. Working time of an employee is calculated in hours. இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நியூஸ்ல நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பேசுறாங்க. டிசிஎஸ் ஃபவுண்டர், இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர்லாம் கூட பேசியிருக்காங்க அதை பற்றி. ஸோ அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதுக்கு பிக்சரும் கொடுத்துருக்கான் எங்கெங்க யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி. ஸோ இப்போ நான் பேசிக்காக ரீகேப்பும் சொல்லிடுறேன். ரீகேப் என்ன கொடுத்துருக்கான்னா, யூனிவர்சலி அக்செப்டட் பேசிக் மெட்ரிக் யூனிட்ஸ் ஆர் லென்த் இன் மீட்டர், இது கொடுத்துருக்கான். வெயிட் இன் கிராம்ஸ், அதுவும் கொடுத்துருக்கான். கெப்பாசிட்டி, வால்யூம் இன் லிட்டர், அதுவும் கொடுத்துருக்கான். ஸோ வேற என்ன கொடுத்துருக்கான்? வி யூஸ் டிஃபரெண்ட் மெட்ரிக் யூனிட்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் சைசஸ் இன் வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ். ஸோ பெரிய விஷயத்துல மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிலோ மீட்டர் யூஸ் பண்ணுவோம், கிலோ லிட்டர், அதாவது பெரிய வால்யூம் மெஷர் பண்ண கிலோ லிட்டர், பெரிய வெயிட் மெஷர் பண்ண கிலோ கிராம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது லார்ஜ் ஒன்ஸ்க்கு. இப்போ மீடியம் ஒன்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா, மீட்டர், லிட்டர், கிராம்ஸ், இதான் பேஸ் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. நான் முந்தைய சொல்லியிருக்கேன். ஸோ பேஸ் யூனிட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம், பேசிக்காக நேம் பண்ணுவோம். அதுக்கு தான் இதை பேஸ் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். இது மூணும் டெஃபினட்டாக நம்ம படிப்போம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்மால் யூனிட்ஸ் வந்து ஸ்மால் ஒன்ஸ் வந்து என்னெல்லாம் வரும்னா, சென்டிமீட்டர் வரும், சென்டி லிட்டர் வரும், சென்டிகிராம் வரும். ஸோ இது ஸ்மால் யூனிட்ஸ். ஸ்மால் ஒன்ஸ், வெரி ஸ்மால் ஒன்ஸ் வந்து மில்லின்னு வரும். மில்லின்ற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி வரும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சுன்னா சென்டின்னு வரும். அதாவது பேஸ் யூனிட்ஸ் வந்து மீட்டர், லிட்டர், கிராம்னு வந்துடும். நல்ல பெருசாக இருந்துச்சுன்னா கிலோன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம் நம்ம. கிலோன்ற ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நான் ஜென்ரலாக அந்த யூனிட்ஸ்லாம் சொல்லிடுறேன், அந்த வேர்ட்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஸோ கிலோனா என்ன அர்த்தம்? கிலோனா 1000ன்னு அர்த்தம். கிலோ மீன்ஸ் 1000. இந்த சில வேர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டெக்கானா என்ன? கிலோக்கு அப்புறம் ஹெக்டோ வரும். ஹெக்டோனா என்னன்னு சொல்லிடுறேன். ஹெக்டோனா 100ன்னு அர்த்தம். ஸோ ஹெக்டோ மீனிங்கே 100ன்னு அர்த்தம். கிலோ மீனிங்கே 1000ன்னு அர்த்தம். அப்புறம் வேற என்ன வரும்? டெக்கா. டெக்கா மீன்ஸ் 10. அப்புறம் என்ன வரும்னா டெசிமீட்டர்னு வரும். டெசின்னு வச்சுக்கோங்க. மீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம். அப்புறமா சொல்லலாம் அதை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேர்டோட மீனிங் மட்டும் சொல்லிடுறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல, பியூர் நம்பர்ஸ்ல மட்டும் சொல்லிடுறேன். ஸோ டெசினா 1/10ன்னு அர்த்தம். 1/10 ஆஃப் சம்திங். இங்க என்ன போடுறீங்களோ அதே இதை இங்கேயும் போட்டுக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சஃபிக்ஸ் ஆட் பண்றீங்களோ இங்க டெசி மீட்டர்னாலும் சரி, லிட்டர்னாலும் சரி, இங்கேயும் அதை போட்டுக்கலாம். இங்கேயும் அதே சஃபிக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்புறம் என்ன வரும்னா சென்டின்னு வரும். சென்டினா 100ன்னு அர்த்தம். சென்டி மீன்ஸ் 100. 100. ஸோ அது டிஹெச் தேவையில்ல. மில்லினா என்ன அர்த்தம்னா 1000. அவ்வளோதான். ஸோ இதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. மில்லினா 1000.
அவ்வளோதான். ஸோ கிலோனா 1000, ஹெக்டோனா 100, டெக்கானா 10, டெசினா 1/10, சென்டினா 100, மில்லினா 1000. பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ இதில் நீங்கள் சஃபிக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா இப்படி வந்துடும். கிலோகிராம்னா கிராம்னு நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறீங்களா, இங்கேயும் 1000 கிராம்ஸ்ன்னு போட்டுக்கலாம். 1000 கிராம்ஸ்ன்னு போட்டுக்கலாம். சாரி, இப்படி எழுதாட்டா, இப்படி எழுதி 1000 கிராம்ஸ். கிராம்ஸ் இப்படி ஜின்னு போட்டுக்கிறேன். எவ்ரி டைம் நான் ஜிஆர்ஏஎம்னு எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால நான் இப்படி போட்டேன். ஸோ இப்போ ஹெக்டோ கிராம்னு நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹெக்டோ இங்கே ஒரு சஃபிக்ஸ் கிராம்னு ஆட் பண்ணீங்கன்னா அங்கேயும் ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்ஹெச்எஸ்ல ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா ஆர்ஹெச்எஸ்லையும் நீங்கள் சஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 100 கிராம்ஸ் அவ்வளோதான். டெக்கா கிராம்னா என்ன அர்த்தம்னா 10 கிராம்ஸ்னு அர்த்தம். டெக்கா கிராம்னா 10 கிராம்ஸ்னு அர்த்தம், அவ்வளோதான். 10 கிராம்ஸ். ஸோ இங்கே ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணுறீங்க, இங்கேயும் அதே சஃபிக்ஸ் ஆட் பண்ணுறீங்க. டெசிகிராம்னா என்ன அர்த்தம், 1/10 ஆஃப் கிராம்னு அர்த்தம். டெசிகிராம்னா இது நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட்ல எல்லாத்தையும் எழுதுறேன். 1/10 ஆஃப் கிராம், 1/10 ஆஃப் கிராம் அவ்வளோதான். அப்புறம் சென்டிகிராம்னா என்ன அர்த்தம், சென்டிகிராம், சென்டிகிராம்னா 1/100 ஆஃப் கிராம்னு அர்த்தம், அவ்வளோதான். 1/100 ஆஃப் கிராம். மில்லிகிராம்னா 1000 ஆஃப் கிராம். மில்லிகிராம், மில்லிகிராம் வந்து 1000 ஆஃப் கிராம்னு அர்த்தம். 1000 ஆஃப் கிராம். ஸோ பேசிக்காக இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம இது மட்டும் முடிச்சிடலாம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் முடிச்சிடலாம் கடகடன்னு. அப்புறம் நம்ம செகண்ட் கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் லென்த் வந்து கிலோமீட்டர், ஹெக்டோமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர் தான் பேஸ் யூனிட். மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். அதே மாதிரி இங்கே எழுத சொல்கிறான், இங்கே எழுத சொல்கிறான். ஸோ இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண சொல்கிறான். ஸோ இங்கே அதே மாதிரி நீங்கள் இங்கே மீட்டருக்கு பதிலாக கிராம்னு போடுங்க, இங்கே மீட்டருக்கு லிட்டருக்கு பதிலாக, சாரி, மீட்டருக்கு பதிலாக இங்கே லிட்டர்னு போடணும், அவ்வளோதான். ஸோ அது ஈஸி தான். ஸோ கிராமுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா கிலோகிராம்னு போடணும். கிலோகிராம், ஹெக்டோகிராம், ஹெச்ஜின்னு போடுங்க. டெசிகிராம், டெக்காகிராம், 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 டெசிகிராம், டிஜி, டெசிகிராம், சென்டிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம், எம்ஜி, அவ்வளோ. ஸோ அது ஃபுல்லாக எழுதுறது எனக்கு கஷ்டம், இந்த ஸ்பேஸில் எழுதவே முடியாது, அதனால தான் நான் ஷார்ட் எழுதிட்டேன். ஸோ நீங்கள் வேணால் உங்கள் நோட் புக்கில் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. பேசிக்காக இங்கே கிலோகிராம்னு ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் அந்த வேர்டு எழுதணும், அவ்வளோதான். ஸோ இங்கே லிட்டர் எப்படி எழுதணும்னா கிலோ லிட்டர்னு எழுதலாம், வேற கலர் யூஸ் பண்ணிக்கலாம். கிலோ லிட்டர். ஸோ கிலோ லிட்டர் வேற, கிலோ லிட்டர், ஹெக்டோ லிட்டர், டெக்கா லிட்டர், டெக்கா லிட்டர் டிஏஎல்னு மட்டும்தான், டெசி லிட்டர் டிஎல், சென்டி லிட்டர் சிஎல், மில்லி லிட்டர் எம்எல், அவ்வளோ. ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. சிஎல் நான் ஒழுங்காக எழுதலாம் நினைக்கிறேன், சிஎல், ஓகே. இல்லை இப்படி என்ன எழுதுங்க, சிஎல், ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த செகண்ட் கொஸ்டின் முடிச்சிடலாமா? ஓகே, முடிச்சிடலாம். லென்த் ஆஃப் யர் மிடில் ஃபிங்கர் இது எப்படி வரும்னா இது சென்டிமீட்டர்ஸ் தான் மெஷர் பண்ண முடியும். ஏன்னா வந்து உங்களுக்கு 1 கிலோ எப்படி சொல்றது, இதெல்லாம் சென்டிமீட்டர் தான் எப்படி சொல்றேன், ஏன்னா ஒரு ஃபிங்கரோட லென்த் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும், இவ்வளோதான் ஒரு ஃபிங்கர் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக சென்டிமீட்டர்லேயும் மெஷர் பண்ணிக்கலாம். சென்டிமீட்டர்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு, சென்டிமீட்டர்னா 1/100 ஆஃப் மீட்டர்னு வரும். 1/100 ஆஃப் மீட்டர் இஸ் நத்திங் பட் சென்டிமீட்டர். ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்மால் யூனிட், அவ்வளோதான். ஸோ ஃபிங்கரும் ஸ்மால் தான், ஸோ நீங்கள் சென்டிமீட்டர்லேயும் மெஷர் பண்ணிடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து சென்டிமீட்டர்ஸ். செகண்ட் கொஸ்டின் வெயிட் ஆஃப் அன் எலிஃபென்ட், இது வந்து 1000 கிலோகிராம்ஸ் இருக்கும் மினிமம். ஸோ இது வந்து கிலோன்னு நம்ம போட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக டன்னில் மெஷர் பண்ணணும், ஆனால் டன்னு பற்றி இவங்க கொடுக்கல இன்னும். ஸோ நான் கிலோகிராம்ஸ்லேயும் போட்டுக்கலாம். 1000 கிலோகிராம்ஸ் ஆக்சுவலாக ப்ரிசைஸாக இருக்கணும்னா. ஸோ கேஜி. டன்னுன்றது ஆக்சுவலாக இன்னுமே பெட்டர் ஆன்சர் டன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வெயிட் ஆஃப் த ரிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கிராம்ஸ்லேயும் மெஷர் பண்ணிடலாம். ஸோ இது கிராம்ஸ், கிராம்ஸ். வெயிட் ஆஃப் டேப்லெட் வந்து மில்லிகிராம்ஸ், ரொம்ப குட்டின்றதுனால மில்லிகிராம்ஸ். வெயிட் ஆஃப் சேஃப்டி பின்னும் மில்லிகிராம்ஸ் தான், இதுவும் ரொம்ப குட்டி, மில்லிகிராம்ஸ். ஹைட் ஆஃப் பில்டிங் ஆக்சுவலாக மீட்டரில் வரும். ஏன்னா ஒரு நல்ல பெரிய ஹைட், இப்போ அந்த சர்தார் வல்லபாய் ஸ்டாச்சுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட் இருக்கும். மோர் தென் ஆக்சுவலாக அது மீட்டர்ஸ் கூட, சம்டைம்ஸ் கிலோமீட்டர்ஸ் கூட வரும். ஆனால் எனக்கு எக்ஸாக்ட் ஹைட் தெரியாது. ஸோ நான் ஜென்ரல் ஒரு ஹைட் ஆஃப் பில்டிங் கேட்டால் நீங்கள் மீட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு நல்ல டால் பில்டிங், இல்லை எல்ஐசி பில்டிங்கே எடுத்துக்கோங்க, சென்னையில் இருக்கு, அது நல்ல டால் பில்டிங். ஸோ மீட்டர்ஸ், மீட்டர்ஸ். லென்த் ஆஃப் சீ ஷோர் இன் தமிழ்நாடு, ஓகே, இதுக்கு டெஃபினட்டாக கிலோமீட்டர்ஸ் தான், பெரிய விஷயம் அது, பெரிய லென்த் அது. ஸோ டெஃபினட்டாக கிலோமீட்டர்ஸ். வால்யூம், ஓகே. இப்போ நம்ம வந்து வால்யூம் ஆஃப் கப் ஆஃப் காஃபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் கப் ஆஃப் காஃபி எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்? ஸோ ஒரு கப் ஆஃப் காஃபி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். பேசிக்காக ஒரு டம்ளரில் கொஞ்சம் லிக்விட் இருக்கு, அவ்வளோதான். ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் கப் ஆஃப் காஃபி. ஸோ இது ஆக்சுவலாக நம்ம மில்லி லிட்டர்ஸ்லேயே மெஷர் பண்ணிடலாம், எம்எல்ஏ மெஷர் பண்ணிடலாம்.
ஸோ இங்கேயும் எம்எல்னு போட்டுக்கோங்க. ஸோ எம்எல் அவ்வளோதான். எம்எல். இப்போ கடைசியாக ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்களேன். கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் இன் அ டேங்க். இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதை நீங்கள் வந்து ஆக்சுவலாக பெருசாக இருக்கும். டேங்க்ல நிறைய வாட்டர் இருக்கும். எக்கச்சக்கமாக ஒரு ஸ்விம்மிங் பூல் அளவு கூட டேங்க்ல சம்டைம்ஸ் இருக்கலாம். டிபெண்டிங் ஆன் ஹவு ரிச் யூ ஆர். ஸோ டேங்க்ல எக்கச்சக்கமாக வாட்டர் இருக்கும். என்னால் பெருசாக வரைய முடியல, அதனால எப்படி காமிக்கிறேன். கொஞ்சம் உதாகரமாக வரைஞ்ச மாதிரி காமிக்கிறேன். ஆனால் இது ரொம்ப குட்டி டயக்ராம் தான். ஸோ இதில் கிலோ லிட்டர்ஸில் இருக்கும் ஆக்சுவலாக. 1000 லிட்டர்ஸ் கூட இருக்கலாம் சம்டைம்ஸ் டேங்க்ல. 1000 லிட்டர்ஸ் சம்டைம்ஸ் மோர் தென் 5000 லிட்டர்ஸ் இருக்கும். மோர் தென் 5000 லிட்டர்ஸ் கூட இருக்கலாம். கிரேட்டர் தென் 5000 சாரி இப்படி இருக்கக்கூடாது. கிரேட்டர் தென் 5000 லிட்டர்ஸ் இப்படி இருக்கும். ஸோ சம் அமௌண்ட் விச் இஸ் கிரேட்டர் தென் 5000 லிட்டர்ஸ். ஸோ டெஃபினட்டாக கிலோ லிட்டர்ஸில் தான் நீங்கள் மெஷர் பண்ணுவது லாஸ்ட் இதை. அதாவது 9th கொஸ்டினோட ஆன்சர் வந்து கிலோ லிட்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த ட்ரைலிஸும் முடிச்சிட்டோம். அப்புறம் பேசிக்காக இந்த யூனிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். அப்புறம் நம்ம இந்த சம்மரி, அதாவது லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸும் பார்த்துட்டோம் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டெசிமல் நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணணும், எப்படி டிவைட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக டெசிமல் இந்த பாயிண்ட்ஸ் எப்படி மூவ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். டெசிமல் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணால் என்ன பண்ணணும்னு பார்ப்போம் அவ்வளோதான். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இந்த ஜென்ரல் இந்த இதுவும் பார்த்துடலாம். இது ஆக்சுவலாக நானே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தா இல்லை. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேசிக்காக இதெல்லாம் தான் முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இந்த டெசிமல் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பற்றி. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.